அருமையான சகோதரர்களே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனை சரணாகதி அடைந்து மறுபிறப்பு அடைந்தாலும் ஏற்கனவே நாம் பழைய வாழ்க்கையிலே சில செய்யக்கூடாத ஒப்பந்தங்களை நாம் செய்திருக்கிறோம். අප ජේසුස් වහන්සේ වෙතට බාර වෙලා අප නැවත ඉපදුණත් අපි අපේ පළමු ජීවිතේ අපි බොහෝ ගිවිසුම් කරලා තියෙනවා. பலர் பல நேர்த்திக்கடன்களை வைத்திருக்கிறார்கள். බොහෝ අය බොහෝ බාර වෙලා තියෙනවා. சிலர் பிள்ளை கற்பத்திலேயே வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பிள்ளையை தெரியாத ஒரு தெய்வத்தினிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். සමහර අය ගර්භාෂී දරුවා සිටියේදීම ඒ දරුවාව ඒ දෙවිවරුන්ට ඔප්පු කරලා දානවා. இதை அனுபவத்தினாலே நான் கற்றுக்கொண்டேன். මම මේ අත්දැකීමෙන් මම ඉගෙන ගත්ත දේ. இரண்டு குழந்தைகளுக்கு மிகவும் வயிற்று நோய் ஏற்பட்டு இங்கே ஒரு சகோதரி கொண்டு வந்தாள். ඒ දරුවන් දෙදෙනෙකුට බඩේ කැක්කුමක් හැදිලා මෙහි සහෝදරිය ගෙනාව ඒ ළමයි දෙන්නාව. நான் நினைக்கிறேன் ஒன்றுக்கு 4 வயது மற்றதுக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும். මම හිතන්නේ එක්කෙනෙකුට 4යි අනිතෙකුට 5-6 ඒ වගේ ඇති. அந்த தாய்க்கு மிகவும் சுயநலமாய் இருந்தது. ඒ අමවට ගොඩාක් අසනීපයි. இவர்கள் புற சமயச்சார். මේ අන්‍ය වෙනත් ආගමික අය. இவர்களுக்காக ஜெபம் பண்ண முதல் அவர்களை மனம் திரும்பி அவர்கள் இயேசுவை சரணாகதி அடையும்படிக்கு நான் சொன்னேன். මෙයට යාඥා කරන්නට පෙර යේසුස් වහන්සේට බාර වෙන්න කියලා මම කිව්වා. இந்த சிறு பிள்ளை என்ன செய்தது தெரியுமா? මේ කුඩා දරුවා මොනවද කළේ දන්නවද? அம்மா போ அம்மா போ போ நிக்காதே போ போ போ. මේ කුඩා දරුවා කියනවා අම්මේ මෙතන ඉන්න එපා යන්න ගෙදර යන්න කියලා කිව්වා. நான் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் தாயோட. මම යේසුස් වහන්සේ ගැන මවත් එක්ක කතා කරනවා. இந்த பிள்ளை இந்த சிறிய பிள்ளை அந்த இளைய பிள்ளை வந்து போ 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 நிக்காதே போ போ வெளிய போ அப்படி சொல்ல ஆரம்பிச்சு. මේ බාල කුඩා දරුවා කියනවා යන්න මෙතන ඉන්න එපා කියලා. உடனடியாக எனக்கு தெரிந்தது சாத்தான் அசுத்தாவி இந்த பிள்ளை கூட கிரியை செய்தது. මම ඉක්මනට ඒ වෙලාවෙම දැනගත්තා යක්ෂයා මේ දුෂ්ටාත්මයා මේ දරුවා තුලින් ක්‍රියා කරනවා. நான் கேட்டேன் உண்மை பேசுங்கள் இந்த பிள்ளைகளை நீங்கள் யாருக்காவது ஒப்படைத்தீர்களா? මම කිව්වා ඇත්ත කතා කරන්න මේ දරුවා காට හරි බාර කරාද? அவள் சொன்னாலாம் உண்மைதான் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கு 2 பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ඒ අය කිව්වා ඔව් මේ ළමයි දරුවන් දෙන්නම කුඩා කාලේම මම ඔප්පු කරා කියලා. இப்போ அந்த 2 பிள்ளைகளுக்கு மிகவும் வயிற்றோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. දැන් මේ දරුවන් දෙදෙනාටම පාචන රෝගය. ஆனால் ஜெபித்து எல்லாம் விடுதலை கொடுத்ததும் சகலமும் அண்டை நின்று போயிற்று. නමුත් යාඥා කරලා ඒ අයට ගැලවීම දුන්නාට පස්සේ එදාම නැවතුණා ඔක්කොම. ආමෙන්. சோ முன்பு செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ඒ හින්දා අපි මේිට පෙර කරපු ගිවිසුම ඔක්කොම කඩා දාන්න ඕනේ. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 6:2 உன் வாயினாலே தானே நீ சிக்குண்டு போனாய். හිතෝපදේශ 6:2 තියෙනවා ඔබේ කටින්නේ ඔබ පැටලුනේ. உன் வாயின் மொழிகளால் நீ பிடிபட்டாய். ඔබේ මුඛේ වචනෙන් ඔබ පැටලුණා. ஆகையினாலே உன் வாயினாலே தான் உனக்கு இப்பொழுது விடுதலை வர போகிறது. ඒ නිසා ඔබේ කටෙන් තමයි දැන් ඔබට ගැලවීම එන්න යන්නේ. நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும். ධර්මිෂකම ඇති වෙන්නට හෘදෙන් විශ්වාස කළ යුතුයි. விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ගැලවීම ඇති වෙන්නට මුඛයෙන් ප්‍රකාශ කළ යුතුයි. இயேசு நமக்காய் சாபமானார் உண்மைதான். යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් ශාපවත් වුණා ඇත්ත තමයි. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பழையவைகள் எல்லாம் புதிதாகிறது. අපි උන්වහන්සේ පිළිගද්දී පරණ දේවල් ඔක්කොම පහ වෙලා යනවා. ஆனால் நம்முடைய வாயினாலே நாம் பிடிபட்டு இருக்கிறோம் சில காரியங்களிலே. නමුත් සමහර දේවල් අපේ මුඛයෙන්ම අපි අසු වෙලා තියෙනවා. நாங்களே எங்களுக்கு தெரியாத்தனமாக சாத்தானின் ராஜ்யத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். අපි නොදන්නා තත්ත්වයේ සිටියේදී අපි යක්ෂයාගේ රාජ්‍ය සමග ගිවිසුම ඇති කරලා சில තියෙනවා. பிள்ளைகளை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய். සමහර දරුවන් ඔබ බාර කරලා තියෙනවා. புருஷனின் நோய்க்காக நீ சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளே போயிருக்கிறாய். ඔබේ පුරුෂයා රෝගීව සිටිනකොට යක්ෂයාගේ රාජ්‍ය තුලට ඔබ ගිහිල්ලා තියෙනවා. பூசாரிகளை வீட்டிலே அழைப்பித்திருக்கிறாய். යකදුරන් ඔබ ගෙදර කැඳවලා තියෙනවා. அவர்கள் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டு இருக்கிறாய். ඒ දුන්න බෙහෙත් ඔක්කොම ඔබ කාලා බීලා තියෙනවා. உன் குடும்பத்திலே அவனை அழைத்து பலவிதமான அசிங்கமான காரியங்களை நடப்பித்திருக்கிறாய். ඔබේ පවුලට ඔවුන්ව කැඳවලා බොහෝ භයානක පිළිකුල් දේවල් කරලා තියෙනවා. இப்பொழுது உனக்கு தெரியும் இவைகளை எல்லாம் அசிங்கம் என்று சொல்லி. දැන් ඔබට මේවා දන්නවා මේ ඔක්කොම පිළිකුල් කියලා. அந்த நேரத்தில் உனக்கு தெரியவில்லை. ඒ අවස්ථාවේ ඔබට දන්නේ නැහැ. 100 குடும்பங்களை எடுத்தால் ஏறக்குறைய 99 குடும்பங்கள் இந்த காரியங்களை செய்திருக்கிறது. පවුල් 100ක් ගත්තොත් පවුල් 99ක් මෙන්න මේ වගේ ක්‍රියා කරලා තියෙනවා. எத்தனை காரியங்களை வீட்டு வளவுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார்கள். ඔච්චර දේවල් වත්තේ වලදාලා තියෙනවා. வீடு கட்டும் பொழுது எத்தனை காரியங்களை அவர்கள் சாட்டிருக்கிறார்கள். ගෙවල් ගොඩනගද්දි කොච්චර දේවල් වලදාලා තියෙනවද ගොඩනැගිල්ල ASCII. சூனியமும் மந்திரவாதமும் நிறைந்த இடமாய் இருக்கிறது இலங்கை. හුනියම් හා අනවින වලින් ශ්‍රී ලංකාව එහෙමම පිරීලා. ஆகையினாலே இயேசுவண்டை வந்ததற்கு பிறகும் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயினதுக்கு பிறகும் அவருடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் ருசிக்க முடிகிறதில்லை. ඒ නිසා දෙවියන් වහන්සේ දේව ජනතාව වුණා දෙවියන් වහන්සේට බාර වුණා ඒගොල්ලන්ට සම්පූර්ණ ආශිර්වාදේ රස විඳින්න බැරි තත්ත්වයක ඉන්නවා. இவர்கள் முன்னுக்கு போகும் பொழுது ஏதோ ஒன்று இவர்களை கொழுக்கினாலே இழுக்கிற மாதிரி இருக்கிறது. මේ අය ඉදිරියට යනකොට ඒගොල්ලන්ට මොනවාද පිටිපස්සට අදිනවා වගේ තියෙනවා. கொஞ்சம் ஏறுகிறார்கள், ஒரு 7 படி ஏறினால் அங்காலே 10 படி கீழே சறுக்குகிறார்கள். ඒගොල්ලන් පියවර 7ක් නැග්ගොත්
පියවර 10ක් එහෙම පහළට එනවා. ஒரு வழுக்கு மரத்தில் ஏறுகிற மாதிரி இருக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கை. ලිස්සන ගහේ නගිනවා වගේ බොහෝ අයගේ ජීවිතය. கஷ்டப்பட்டு கொஞ்சமா ஏறுகிறார்கள். බොහෝ අමාරුවෙන් ටිකක් නගිනවා. ஒரு 6 அடி ஏறினதும் திரும்பி கர்ரன்னு கீழே வருகிறார். අඩි 6-7ක් නැග්ගට පස්සේ නැවත ආයෙ පහළට එනවා. இவர்கள் யாவிலையும் இருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். මේ සියල්ලෙන් වින්දාම දෙවියන් වහන්සේ ගැලවීම දෙනවා. சகல விதமான பொருட்களும் அகற்றப்பட வேண்டும். සියලුම උපකරණ ඔක්කොම අහක් කරන්න ඕන. சகல விதமான சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளாக நீ இருக்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு வழிபாட்டில் இருக்கும் பொழுது நீ உபயோகித்த சகல விதமான அந்த நேரத்திலே ஆடைகளும் நீக்கப்பட வேண்டும். ඔබ යක්ෂයාගේ රාජ්‍යයේදී ඒ මෙහෙයන් වලට පාවිච්චි කරපු සියලු උපකරණ ඇඳුම් පවා අහක් කරන්න ඕන. முற்றிலுமான விடுதலையை நீ ருசிக்க விரும்பினால் සම්පූර්ණ ගැලවීම රස විඳින්නට නම් நேற்றைய தினத்திலே நான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி சடுதியாய் கீழே விழுந்தாள். මම ඊයේ මේ ගැන කතා කරද්දී හිටපු ගමන් සහෝදරියක් බිම වැටුණා. மாமிசத்தினால் அதாவது பாவத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தையும் புறம்பே தள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது யூதா 23ஆம் வசனத்திலே. යූදා 23 වෙනි පදයේ තියෙනවා මාංශේ නැත්නම් පාපයෙන් අපවිත්‍ර වුණු වස්ත්‍රය පවා අහක් කරන්න ඕන කියලා. புறஜாதிகளோடு ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. අන්‍ය ජාතීන් සමග අපි කිසිම සම්බන්ධ ගිවිසුමක් තියාගන්න හොඳ නැහැ. எந்த ஒரு காரியத்திலும் ஒப்பந்தம் உடன்படிக்கை பண்ணாதிருங்கள். කිසිම කාර්යයකදී ගිවිසුම නොකරන්න. சீட்டு போடாதிருங்கள். ඒ අය සමග සීට්ටු නොදාමන්න. அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் வியாபார விஷயத்தில் ஒப்பந்தம் பண்ணாதிருங்கள். நாங்களும் சேர்ந்து ஒன்றாய் செய்வோம், உங்களுக்கு ஒரு பங்கு எங்களுக்கு ஒரு பங்கு. අපිත් ඔක්කොම එකතු වෙලා කරමු කියලා කොටස් කරුවන් වගේ වෙන්න ව්‍යාපාරයකදීවත් ඒගොල්ලන්ට එක ගිවිසුම් කරන්න එපා. உபாகமம் 7ஆம் அதிகாரம் சொல்கிறது புறஜாதிகளோடு எந்த உடன்படிக்கையும் பண்ண வேண்டாம். ද්විතීය කතාවේ 7 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා අන්‍ය ජාතීන් සමග කිසිම ගිවිසුමක් ඇති කරගන්න එපා කියලා. ரட்சிப்பு அடையாதவர்களோடு எந்த உடன்படிக்கையும் பண்ண வேண்டாம். ගැලවීම නොලබපු කිසිවෙක් සමග ඔබ ගිවිසුමක් ඇති කරන්න එපා. திருமண உடன்படிக்கையும் செய்ய வேண்டாம். அது மகா பயங்கரமான காரியம். විවාහ ගිවිසුම් පවා කරන්න එපා. එය භයානක දෙයක්. உடன்படிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? ගිවිසුමක් කරනකොට මොනවාද එතන වෙන්නේ? யாத்ராம் 23:32 சொல்கிறது அவர்கள் வணங்கும் தேவர்கள் உனக்கு கண்ணியாக வரும். නික්මයාමේ 23:32 තියෙනවා එහෙම ගිවිසුම් ඇති කරනකොට ඒ අය වන්දනා කරන දෙවිවරු ඔබට මලපතක් වෙනවා. கண்ணி என்று சொன்னால் பொறி என்ற அர்த்தம். මලපත කියන්නේ උගුලක්. அந்த தேவர்கள் உன்னை பொறியிலே அகப்படுத்துவார்கள். ඒ දෙවිවරු දේවතාවුන් ඔබව මලපතට අසු කරනවා. நீ அந்த அவர்கள் வணங்கும் தெய்வங்களோடு நீ ஒன்றாய் சேராமல் புறஜாதிகளோடு அதாவது நீ உடன்படிக்கை செய்ய முடியாது. It happens automatically. ඔබ ඒ දෙවිවරුන් සමග එකතු නැවි ගිවිසුමේදී ඒ අය සමග එකතු වෙනවයි එකතු වෙන්නේ නැහැ කියලා කියන්න බෑ ඔබට. சோ இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ඒ වගේ මේ ගොඩක් දේවල් තියෙනවා. தேவன் என்ன சொல்கிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 2 කොරින්ති 6:16 සිට எந்த ஒரு தொடர்பும் வைத்திருக்க வேண்டாம் சாத்தானின் ராஜ்யத்தோடு. කිසිම සම්බන්ධකමක් යක්ෂයාගේ රාජ්‍ය සමග තියාගන්න එපා. அந்நிய ஜனங்களோடு எந்த ஒரு உடன்படிக்கையும் வைத்திருக்க வேண்டாம். අන්‍ය ජාතීන් සමග කිසිම ගිවිසුමක් තබා ගන්න එපා. இருளுக்கும் ஒளிக்கும் என்ன ஐக்கியம்? අන්ධකාරය හා ආලෝකයට මොනවාද තියෙන සහභාගීකම? நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம்? ධර්මිෂ්ඨකම හා අධර්මිෂ්ඨකමට තියෙන මොනවාද එකතුව? எத்தனையோ கேள்விகளை தேவன் கேட்கிறார். කොච්චර ප්‍රශ්න දෙවියන් වහන්සේ අහනවාද? இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லை. අද කොතෙක් සභාවල දෙවියන් වහන්සේගේ වැඩ සිටීම එතන නැහැ. எத்தனையோ சபைகளிலே எவ்வளவு ஊக்கமாய் வருடா வருடம் ஜெபிச்சாலும் தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடுவதில்லை. කොච්චර අවුරුදු ගාණක් තිස්සේ යාඥා කරත් එතන සුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියා කිරීම එතන නැහැ. தேவன் அவர்கள் நடுவிலே உலாவுறதில்லை. දෙවියන් වහන්සේ ඔවුන් මැදියේ ගමන් කිරීමක් නැහැ. தேவன் அவர்கள் தேவனாய் இருப்பதில்லை. දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේව සිටින්නේ නැහැ. அவர்கள் பிதாவாய் இருப்பதில்லை. ඔවුන්ගේ පියාණන්ව සිටින්නේ නැහැ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அசுத்தமானதை தொடுகிறார்கள். අපවිත්‍ර දේවල් ඔවුන් අත ගහනවා. சாத்தானின் பொருட்களை வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். යක්ෂයාගේ උපකරණ ඔක්කොම ගෙවල් වල තියාගෙන ඉන්නවා. களவெடுத்த பொருட்கள் හොරාගත්ත දේවල් அல்லது அவனை வணங்கும் பொழுது அணிந்து கொண்ட ஆடைகள் නැත්නම් ඌව වැඳපු අවස්ථාවේදී වන්දනා කළ අවස්ථාවේ ඇඳපු ඇඳුම් அல்லது முன்பு இருந்த அந்த மத வழிபாட்டிலே உபயோகித்த சகல பொருட்களும் නැත්නම් ඉස්සලා ආගමික වත් පිළිවෙත් වල තියාගෙන හිටපු උපකරණ அல்லது அவர்களை தாட்டு வைத்த பல காரியங்கள் නැත්නම් ඒවා වලදාපු දේවල් ගොඩක් දේවල් இப்படி பலவிதமான அருவருப்பான பொருட்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டு சபைக்கு வருகிறார்கள். මෙන්න මේ වගේ ගොඩක් අපවිත්‍ර දේවල් ගෙදර තියාගෙන දිගටම සභාවට එනවා. இன்னும் சிலர் ஒளிந்தொளிந்து சாஸ்திரகார இடத்துல போகிறார்கள். තවත් අය හැංගි තව සාත්‍රකාරයා ගාවට යනවා. அந்த சபை முழுவதும் தீட்டுப்படும். ඒ සභාව
එහෙමම අපවිත්‍ර වෙනවා. அது அருவருப்பாய் தேவன் எண்ணுவார். දෙවියන් වහන්සේ ඒ පිළිකුල් ලෙස ගණන් ගන්නේ. கொஞ்சம் புளிச்சமா முழுவதையும் புளிக்க பண்ணும். ටිකක් මුහුණුනොත් ඔක්කොම මුහුන් කරાવી. எத்தனையோ பேர் இன்னும் அஞ்சனம் பார்க்க போகிறார்கள். තවත් කොච්චර අය අංජනම් බලන්න යනවා. நான் பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். ඒ දවස් බලන අය ඉන්නවා. சுத்த மாயமாலத்திலே இருக்கிறார்கள். එහෙම වංක පුද්ගලයන් போதகர்கள் இப்படியா இருக்கிறார்கள். දේව සේවකුයි මේ විදිහට ඉන්නවා. கள்ளமாக சினிமா வீடியோக்களை எடுத்துக்கொண்டு போய் பார்க்கிறார்கள். හොරෙන් සිනමා වීඩියෝ ඔක්කොම බලනවා. அதன் பிறகு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ඊට පස්සේ ඇවිල්ලා දේශනා කරනවා. அதன் பிறகு பெரிய வழி கூட்டங்கள். ඊට පස්සේ එලිපිට දේශනා තියෙනවා. பெரிய ஆவி கூட்டங்கள். ලොකු ආත්මික விசுவாச மகாநாடுகள். මහා විශ්වාස සංවිධානය. ஏதாவது அங்க நடக்கிறதா? එහෙම මොනාරි සිද්ධ වෙනවද? Nothing will happen. නැහැ මොකුත් ஒன்றும் நடக்காது. කිසිවක් වෙන්නේ ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? தேவன் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ පැහැදිලිව කියලා තියෙනවා. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 කොරින්ති 6 වෙනි පරිච්ඡේදයේ 14 வசனம் அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது 14th verse නෝ ඇදහිලි කාර්යයන් සමග අසම ලෙස සම්බන්ධ නොවැල්ල ධර්මිෂ්ඨකමත් අධර්මිෂ්ඨකමත් ඇති සහභාගී කුමක්ද? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அதாவது பிசாசுக்கும் இசைவேது. නොහොත අන්ධකාර සමග ආලෝකයේ ඇති පංගුකාර කුමක්ද? බේලියල් සමග ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඇති එකමුතුකම කුමක්ද? இங்கே கிறிஸ்து என்று யாரை சொல்லப்படுகிறது? මෙතන ක්‍රිස්තුස් කියලා කාටද කියන්නේ? the believer. විශ්වාසිකයා. விசுவாசி தேவனுடைய பிள்ளை. දේව ජනතාවට. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? නොආදාන කෙනෙකු සමග ඇදලිවන්තයෙකුගේ ඇති කොටස කුමක්ද? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. මම ඔවුන් අතරේ වාසය කරන්නේ මේ හැසිරෙන්නේ මේ මම ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේව සිටින්නේ මේ ඔව්හු මාගේ සෙනග සිටින්නෝය කීසේක. இப்படி இருக்கிறபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை அதாவது இந்த அசிங்கமான பொருட்களை தொடாதிருங்கள். එබැවින් නුඹලා ඔවුන් අතරින් පිටතට ඇවිත් වෙන්ව සිටපල්ලා අපවිත්‍ර දෙයකට අත නොගසා සිටපල්ලා. அப்பொழுது only then நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ස්වාමීන් වහන්සේ කියනසේක එවිට මම නුඹලා පිළිගෙන නුඹලාට පියෙක් වන්නේමි නුඹලාද මට පුත්‍රයෝ දූවරුත් වන්නහුය. தேவன் வீட்டிலே உலாவ வேண்டுமா? දෙවියන් වහන්සේ ඔබගේ ගෙදර ඇවිදිය යුතුයිද? நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமா? අප තුල ජීවත් විය යුතුයිද? தேவன் நமக்கு மெய்யாகவே தகப்பனே என்று அழைக்கிற நேரம் கிரியை செய்ய வேண்டுமா? දෙවියන් වහන්සේ අපි පියාණනි කියලා කතා කරනකොට ක්‍රියා කරන්න ඕනද? சபையிலே தேவனுடைய பிரசன்னம் நிறைய வேண்டுமா? සභාවේ උන්වහන්සේගේ ක්‍රියාකාරී කිරීම අවශ්‍යද? குணமாக்குதல்கள் நடக்க வேண்டுமா? සුවය සිදු වෙන්න ඕනද? விடுதலைகள் நடக்க வேண்டுமா? ගැලවීම සිද්ධ වෙන්න ඕනද? பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டுமா? වෙනුණු පවුල් එකතු වෙන්න ඕනද? குடிக்கிறவன் குடியை விட வேண்டுமா? බොන පුද්ගලයා බීමත්කම අතාරින්න ඕනද? பில்லு சூனியங்கள் உடைபட வேண்டுமா? අනවිනකම ඔක්කොම කැඩිලා යන්න ඕනද? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டுமா? යක්ෂයාගේ බලයට අහු වුණ අය ඔක්කොම ගැලවීම ලබන්න ඕනද? இது அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். මෙන්න උන්වහන්සේගේ වචනයට අපි කීකරු විය යුතුයි. அவருடைய நிபந்தனைக்குள்ளாக நாங்கள் வர வேண்டும். උන්වහන්සේගේ කොන්දේසි තුලට අපි ඇතුල් විය යුතුයි. அசுத்தமானதை தொடாதிருங்கள். අපවිත්‍ර දේවල් අල්ලන්න එපා. இப்படிப்பட்டவர்களோடு சம்பந்தம் கலவாதிருங்கள். මේ අයත් එක්ක එකතු වෙන්න එපා. விட்டு விலகண்டு சொன்னவர்களோடு நீ ஏன் சேர்ந்து கொண்டு திரிகிறாய்? ඒ අය අතහැර වෙන්වන්න කියද්දී ඇයි ඔබ එකතු වෙන්නේ? கள்ள சகோதரரை விட்டு விலகண்டு எழுதி இருக்கிறது நீ வியாக்கியானம் பேசுகிறாய். ඔබ හොර සහෝදරයන්ව අතහැර අයින් වෙන්න කියද්දී ඔබ ලොකු මහ ලොකු දේවල් කතා කරනවා. அங்கே பாவத்திலே இருந்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷனை தூக்கி புறமே போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் கொரிந்தி சபையிலே. කොරින්ති සභාවේ පාපයේ සිටින මනුස්සයව එළියට දාන්න කියද්දී මේ අය ආඩම්බරෙන් කතා කරනවා. தேவனுடைய பிரசன்னம் இருக்குமா? දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාකාරීමේ இல்லை. නැහැ. அப்பொழுதுங்கிறதை பார்த்தாயா? එවිට කියන එක බැලුවද? இன்றைக்கு எத்தனை சபைகளிலே கூட்டங்கள் நடக்கிறது. අද කොච්චර සභාවල ලොකු රැස්වීම් සිද්ධ වෙනවද? பெரிய பாடல்கள். ලොකුවට ගීති ගායනා. பெரிய கூட்டங்கள். ලොකු රැස්වීම්. என்ன பிரசங்கம்? මොන දේශනාවද? දේශනාව මොකුතාව. හුඟක් හොඳයි. ஆனால் அங்க ஒன்று வல்லமையும் கிடையாது. නමුත් ඒ කිසි බලයක් නැහැ. எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. කිසි බලයක් නැහැ. ஒரு இலியானும் அலம்பி பறக்காது. මැස්සෙක්වත් නැගිටලා පියාඹන්නේ. பிரியம்ன்றது இலியான்னு சொல்றது. ඇයි එහෙම කියන්නේ? ஏன்னா இலியான தட்டி விடுறதுக்கு ஒருவரும் அங்க எழும்பி இல்ல. මැස්සා වුණා තට්ටු කරලා දාන්න එතන කවුරුත් නැහැ. ඔක්කොමලා ගාලා ඉන්නවා. எப்படா முடியும் பிரச்சனை? කවදාද මේක ඉවර වෙන්නේ? இன்னும் சில சபைகள்ல තවත් සභාවන් වල அவன் நித்திர விட்டு எழும்புறதுக்கு இடையில பிரச்சனை முடிஞ்சு போச்சு. එයා නිින්දේ නැගිටින්න ඉස්සලාම දේශනාව ඉවරයි. 15 நிமிஷம். විනාඩි 15යි. 15 තමයි. அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. එතනින් දේශනාව ඉවරයි. அவ சாரி எல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இடையில பிரச்சனை முடிஞ்சு போச்சு. සාරිය හදන්න ඉස්සලා ඔක්කොම ඉවරයි. அப்படி இப்படி எடுக்கிற நேரத்துல முடிஞ்சு போச்சு. සාරිය හදන්න ඉස්සලා ඔක්කොම ඉවරයි. 15 நிமிஷம். විනාඩි 15. நல்ல போதகர். හොඳ இப்படி போதகர் தான் நமக்கு தேவை. මේ වගේ දේශයක් තමයි අපිට ඕන.
අරමණත්‍යාලத்துக்கு போனதோ පැය භාගයකට ගියොත් අටියන් තෝටේ කනපු ඒ යටියන් තොට එයාව යවන්න நீர்கொழும்பு නැත්නම් මීගමුවට மாஹோ නැත්නම් මහවට அங்க காட்டுக்குள்ள ஊழியஞ்சிட்டு එයා කැලෑවේ එහෙ සේවය කරපු දෙ. ஏண்ட අරමණත්‍යාලம் பேச முடியாது பாரு ඇයි පැය භාගයක් දේශනා කරන්නේ? கட்டாயம் கமிட்டி கூட வேணும் ඇත්තටම කමිටුව රැස් වෙන්න ඕන. இன்னும் இப்படி நடக்கிறதா ஒரு கிறிஸ்தவ சபைகளிலே මෙහෙම ක්‍රිස්තියානි සභාවල සිද්ධ වෙනවද? நடக்கிறது මෙහෙම සිද්ධ වෙනවා. இது மட்டுமா මේක විතරක්ද? அத விடுவா ඒවා අතරින්. எத்தனை பேருக்கு தேவன் கிரியை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள் කී දෙනෙකුට சகோதரர் දෙවියන් වහන්සේ ක්‍රියා කිරීම කැමතිද? தேவன் வல்ல கிரியை செய்ய நான் விரும்புகிறேன் දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරති. கிறிஸ்துடைய நாமம் வல்லமையாக அதிகாரமுள்ள நாமமாக ஜனங்கள் காணப்பட நான் விரும்புகிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය බලවත් ලෙස ජනතාව දැනගන්න මම Hallelujah! Amen. Praise the name of Jesus. சகோதரன். මෙන්න මේ සහෝදරයා භයානක ලෙස අනවින වලට අසු Sit වෙලා down, brother සිටියා. Douglas. பலவிதமான குடி பிடியிலே பிடிபடர்ந்து இருந்த இந்த சகோதரன் විවිධ බීමත්කම් වලට වහල් වුණ පුද්ගලයෙක්. ஆனால் தேவன் சாமி இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தார். නමුත් දෙවියන් වහන්සේ තමයි ගැලවීම දුන්නේ මේ සහෝදරයාට. அவர் Amen. சொல்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை குறித்து பேசும் பொழுது என்னால் தாங்க முடியறதில்லை. ඔහු කියනවා යේසුස් වහන්සේගේ නාමයේ බලය ගැන කතා කරනකොට මට ඉවසන්න බෑ. எவ்வளவா இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். යේසුස් වහන්සේ මට කොච්චර ගැලවීමක් දුන්නාද? என்னெல்லாம் பூசாரிமாரை கொண்டு வந்து நான் செய்தேன் பிரதர். මම කොච්චර යකදුරන්ව ගෙනලා කොච්චර දේවල් කළාද ஐயோ සහෝදරයනි. காலම தொடங்கினா இரவு மட்டும் குடிச்சே இருப்பேன். උදේ නැගිට වෙලා ඉඳන් රෑ වෙනකම් මම බීලම ඉන්නවා. எவ்வளவாய் தேவன் விடுதலை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ කොච්චර ගැලවීමක් දීලා තියෙනවා. எவ்வளவாய் இந்த குடும்பத்துக்கே தேவன் விடுதலை ඒ கொடுத்தார். පවුලටම දෙවියන් වහන්සේ ලොකු ගැලවීමක්. Glory to Jesus. Amen. Hallelujah. Amen. சரி அருமையான சகோதரர்களே இந்த கடைசி நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வல்லமை பெருக இருக்கிறது. මාගේ ප්‍රිය සහෝදරයනි යේසුස් වහන්සේගේ මේ බලය මේ අන්තිම දවස්වල වැඩි වෙන්න යනවා. அதே வேளையிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களும் மந்திரவாதிகளும் பெருகுவார்கள். ඒ වගේම වංක පුද්ගලයන් හා යකදුරනුත් වැඩි වෙන්න යනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது சீக்கிரமா இவர்களுடைய புத்தியினம் எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படும். නමුත් දේව වචනය කියනවා ඒ අයගේ ඔක්කොම සියලුම රහස් එළි වෙනවා දේව ජනතාවට. சர்ப்பமாகிய மோசையினுடைய கோல் மந்திரவாதிகளுடைய பாம்புகள் அனைத்தையும் விழுங்கி போட்ட மாதிரி தேவனுடைய சபை வல்லமை புறப்பட்டு அந்த வல்லமையை விழுங்கி போடும். සැරටියෙන් සර්පයා වුණ මෝසෙස්ගේ සැරටිය අර මන්ත්‍රවාදීන්ගේ සැරටිය ගිලගත්තා වගේ අදත් ඒ වගේ බලය වැඩි වෙන්න And යනවා. God is releasing his power. දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ බලය පිට කරනවා. உன்னதத்திலே இருந்து தேவன் அபிஷேகத்தின் மூலமாய் வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ දිව්‍යමය බලය දේව ජනතාවට දෙන්න යනවා. அந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமையானது. ඒ බලය ඔබ ඔක්කොමලාට උරුමයි. அவர் நமக்காக இயேசுவை கொடுத்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ අප සඳහා යේසුස් වහන්සේව දීලා ඒ බලයක් දීලා තියෙනවා. சாத்தான் இனிமேல் உன்னை அடக்கி வைக்க முடியாது. යක්ෂයාට තාත ඔබව යටත් කරන්න බෑ. சீயோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. සියෝනේ ඔබේ ගෙලේ තියෙන බැඳුම් ඔක්කොම ගලවලා දාන්න. கைகளிலே இருக்கும் கட்டுக்களை அவிழ்த்து விடு. ඔබේ අතේ තියෙන ඔක්කොම බැඳුම් ගලවලා இது දාන්න. விடுதலை கொடுக்கும் நேரம். මේක ගැලවීම දෙන අවස්ථාව. பெரிய ஒரு ராணுவம் தேவனுக்காய் எழும்பும் நேரம். මහත් සේනාවක් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් නැගිටින Oh, අවස්ථාව. hallelujah. Amen. Oh, hallelujah. Yes, Praise the amen. name of Jesus. Hallelujah. Oh, let the power of God come Yes. down upon everybody. Glory to Jesus. How many minutes have I got, brother? 5 minutes. Glory to God. Glory to God. Hallelujah. Put the background. Hallelujah. Thank you, Lord Jesus. Glory to the name of Jesus. நேற்றைய தினத்திலும் எனக்கு ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், இந்த மட்டு நகரில் இருக்கிற பெரிய ஒரு ஒரு மந்திரங்களை நடப்பிக்கிற ஒரு சகோதரன், பெரிய அவர் ஒரு மதத்திலையும் இருக்கிறார், எல்லாரும் அவரை அறிந்திருக்கிறார், பேப்பரில் கூட அவரை பற்றி வந்திருக்குது, பெரிய ஒரு மந்திரவாதி. ஆனால் அவருடைய சிறு பிள்ளைகள் 2 பேருக்கு நோயா இருந்தது. அவர்கள் வந்து எங்கள்கிட்ட அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கும்படி கேட்டுட்டார் பிரதர் என்று சொன்னார். මට එක් සහෝදරයෙක් කිව්වා මෙහෙ ඉන්න ලොකු අනවිනකාරයෙක් එයා ගැන ඔක්කොමලා මෙහෙ දන්නවා, සභාවන් ඔක්කොමලා දන්නවා, පත්තරේට ඔහු ගැන ඔක්කොමලා දන්නවා. නමුත් ඔහුගේ කුඩා දරුවන්ට රෝගී වුණ අවස්ථාවේ අප වෙත ඇවිල්ලා ඒ දරුවන්ට යාඥා කරන්න කියලා කිව්වා. பலவிதமான நோய்கள், ஈழை நோய்களுக்கு பலவிதமான காரியங்களுக்கு அவரிடத்திலே போயிருக்கிறார்கள். බොහෝ අය ඔහු වෙත බොහෝ රෝගවලට ඇදුම රෝගන් වලට ගිහිල්ලා තියෙනවා. ஆனால் அவருடைய 2 குழந்தைகளுக்கும் இப்பொழுது ஈழை நோய் எங்கே வந்திருக்கிறது. නමුත් ඔහුගේ දරුවන්ට රෝග හැදිලා තියෙනවා. விடுதலை இல்லை. இந்த சகோதரனை சொன்னார், நீங்கள் ஜெபியுங்கள்.
නමුත් ඔහුට ගැලවීම දෙන්න බෑ. මේ සහෝදරට කිව්වා මේ අය වෙනුවෙන් යාඥා இந்த කරන්න. சகோதரன் போய் சொன்னார் இயேசுவின் நாமத்தில் இள நோய் வெளியிலே வா. මේ සහෝදරයා ගිහලා කිව්වා ඇදුමේ රෝගය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිටට சொல்லி එන්න. போட்டு வெளியிலே வந்து இந்த இந்த இவரோட இந்த மந்திரங்களை நடப்பிக்கிறவரோடு பேசிக் கொண்டிருந்தார். ඊට පස්සේ මෙහෙම අනවින කාර්යයත් එක්ක කතා කර කර හිටියා. உடனே ஒரு பையன் அங்கே உள்ள இருந்து ஓடி வந்தானாம். ඊට පස්සේ ආස්පත්‍රි වාට්ලේ ඉருந்து. ඒ වාටුවේ ඉඳලා දරුවෝ දුවගෙන ආවලු. அப்பா எனக்கு ஒரு மட்டன் ரோல் ஏதாவது வேண்டி தாங்க பசிக்குது சாப்பிட போறேன் நான். ඒ දරුවා කිව්වලු තාත්තේ මොනාරි මට අරන් දෙන්න මටන් රෝ අරන් දෙන්න මම කන්න යනවා මට බඩගිනි. இழுத்து கொண்டிருந்த பொடியன் ඒ වගේ ඇදුම රෝගයත් එක්ක ඇදි හිටපු ළමයා. உடனே ஓடி வந்துட்டான் வெளியாளே. ඒ වෙලාවම දුවගෙන ඇවිල්ලා කිව්වලු. அவர் ஆச்சரியப்பட்டார். ඔහු පුදුම වුණාලු. Hallelujah. Amen. The power of the name of Jesus. යේසුස් වහන්සේගේ නාමයේ Glory බලය. to the name of Amen. Jesus. இத்தனை நாட்களாக சாபங்களை குறித்து பல காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். මෙතෙක් දවස් සාපයන් ගැන බොහෝ දේවල් දෙවියන් වහන්සේ අපට කියා දුන්නා. நமக்கு மிக முக்கியமாய் நாங்கள் ஒன்று அறிய வேண்டியது இந்த சாபங்கள் நமக்கு தெரியாத புரியாத ஆவிக்குரிய தடைகளாகி இருக்கிறது. මේ සාපයන් අප නොදන්නා විදියට ආත්මික ලෙස අපිට බාධාවක්ව තියෙනවා. இவை குறிப்பாய் இரண்டு காரியங்கள் செய்கிறது. මේ සාපය හරියට කාරණා දෙකක් කරනවා. தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காதபடிக்கு தடை பண்ணுகிறது. දෙවියන් වහන්සේ අපට දෙන ආශිර්වාදය අපට නොලැබෙන පරිදි අපිට බාධා කරනවා. சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரது மரணம் உயிர்த்தெழுதல் அதன் மூலமாக நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்ன காரியம் என்பதை எங்கள் கண்களுக்கு மறைத்து வைக்கிறது. ඊළඟ එක තමයි සර්ව බලධාරී වූ දෙවියන් වහන්සේ ජේසුස් වහන්සේගේ මරණය හා නැවත නැගිටීම තුලින් අපට දුන්න ආශිර්වාදයන් මේවා කියලා අප නොදන්නා පරිදි ඒක වසා තබනවා. ஆனால் தேவன் இந்த காரியங்கள் அனைத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ මේ කාර්ය ඔක්කොම අපිට එලිපිටට ගේනවා. ආමෙන්. அவர் இவைகள் அனைத்தையும் நீக்கி அவர் இலவசமாய் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படி செய்வார். උන්වහන්සේ මේ සියල්ලක්ම සියලු බාධාව මගහැරලා ඔක්කොම නැති කරලා අපිට මේ ආශිර්වාදයෙන් සියල්ලම ලබා දෙනවා. நாங்கள் இப்பொழுது இந்த சாபங்களில் இருந்து விடுதலை அடையும் எவ்விதமான வழிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். අප දැන් මේ ශාපයෙන් අපි කොහොමද මිදෙන්නේ කියලා කුමන පියවර අපි කොහොමද කියලා බලන්න යනවා. எனக்கு அருமையான குடும்பங்களே சகோதரர்களே இந்த வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை உனக்கு விடுதலை அங்கே ஏற்படலாம். මාගේ ප්‍රිය සහෝදරනේ පවුලේ සියලු අයනේ මේ වචන ප්‍රකාශ කරද්දීම ඔබට ගැලවීම ඇති වෙනවා. தேவன் எந்த நேரத்திலும் கிரியை செய்கிற தேவன். දෙවියන් වහන්සේ ඕනෑම අවස්ථාවක ක්‍රියා කරන දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறார். ඇයි දන්නවද උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. அவர் தான் உன்னை அழைத்து வந்தார். උන්වහන්සේ තමයි ඔබව මෙතෙන්ට කැඳවුවේ. அவர் வழியை திறந்திருக்காவிட்டால் நீ வந்திருக்க முடியாது. උන්වහන්සේ මාර්ග විවෘත කරේ නැත්නම් ඔබට මෙහෙට එන්න බෑ. சாத்தான் எப்படியும் தடை பண்ணி இருப்பான். යක්ෂයා ඔබට හැම වෙලේම බාධා කරනවා. உன்னை அழைத்தவர் அவர். උන්වහන්සේ තමයි ඔබව කැඳවුවේ. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ විශ්වාසනීයයි. ஆயால் அற்புதத்தை எதிர்பார்த்தபடி இரு. ඒ නිසා ඔබේ ප්‍රාර්ථනාව බලාපොරොත්තු වෙන්න. அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. උන්වහන්සේ ඔබ අතාරින්නෙත් නැහැ ඔබෙන් අහක් වෙන්නෙත් නැහැ. உனக்காக ரத்தம் சிந்தியவர் உண்மை உள்ளவர். ඔබ සඳහා ලේසින්දු උන්වහන්සේ විශ්වාසනීයයි. பிசாசின் சதி மோசங்களில் இருந்து உன்னை விடுதலையாக்கவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். යක්ෂයාගේ කුමන්ත්‍ර නපුරන ඔබව ගලවා ගන්න තමයි උන්වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். යක්ෂයාගේ සියලුම ක්‍රියාවන් නැති කිරීමට තමයි දේව පුත්‍රයා මේ ලෝකෙට ஆயா ආවේ. தேவஜனமே மகிழ்ந்திரு களியோரே. ඒ නිසා දේව ජනතාවනේ ඔබ සතුටු වන්න. Praise the name of Jesus. Amen. Hallelujah. Yes. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் பிதாவே இயேசுவை நமக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. පියාණනේ යේසුස් වහන්සේ අපට දුන්නාට ස්තුතියි. பிதாவே இயேசுவை கொடுத்ததுக்காய் நன்றி. පියාණනේ යේසුස් වහන්සේ දුන්නාට ස්තුතියි. Hallelujah. Amen. Amen. ஐயால் இந்த நேரத்திலே நாங்கள் தேவ வசனத்தை கேட்கும் பொழுது மிக அவதானமாய் கேட்டு அந்த வசனம் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த அற்புதத்தை அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.
දේව වචනේ අභිෂේක ලත් හින්දා ඔබ දේව වචනේ අසද්දී සාවධානව අහනකොටම ඔබට ගැලවීම අත් වෙනවා. சிலர் யோசிக்கலாம் இது என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன சாபம் உடைக்கிறது. සමහර අය හිතනවා මොනවාද නැවත නැවත සාපයන් කඩන්නේ කියලා. நான் ஏன் என்று சொல்கிறேன். මම ඇයි කියලා කියන්න. சில சாத்தான் ராஜ்யத்தோடு நீ செய்து கொண்ட நேரடியான ஒப்பந்தங்கள் இப்பொழுதுதான் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. සමහර යක්ෂයාගේ රාජ්‍ය සමග ඔබ කරන ලද ගිවිසුම් කෙලින්ම කරන ලද ගිවිසුම් දැන් තමයි ඔබට මතක් වෙන්නේ. ஐயோ இந்த காரியத்தை நான் செய்தேனே. අයියෝ මම මේ දේවල් කරාද කියලා. ஏன் மறந்தாய் தெரியுமா? ඇයි ඔබ අමතකුනේ දන්නවද? சாத்தான் மறைச்சு போட்டது. යක්ෂයා ඒ ඔක්කොම ඔබට අමතක කළා. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சிலருக்கெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் எழுதி வைங்கள் என்று சிலரை எழுதவே அது விடுறதில்லை. මම මීට පෙර කියලා තියෙනවා ශාපයන් ලියනකොට සමහර අයට ලියන්නත් දෙන්නේ. அவர் எழுத ஆரம்பிப்பார்கள். ඒ අය ලියන්න පටන් ගන්නවා. அடுத்தது என்ன சிஸ்டர்? ඊළඟ එක මොකද්ද සහෝදරිය? யோசிப்பார்கள். ඒ අය කල්පනා කරනවා. அப்படியே கொண்டு போய் விழுந்து விடுவார். අන්න ඒ වගේ කල්පනා කරලා කියා ගන්න බැරුව එහෙම ගිල වැටෙනවා. அதுக்கு பிறகு நான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ඊට පස්සේ මම යාඥා කරන්න ඕන. ஆண்டவரே தெளிந்த புத்தியை கொடு. ස්වාමීනි මේ අයට සිහි කල්පනාවක් දෙන්න. சாத்தானை இவர் சும்மா விடுவரை. යක්ෂය මේ සහෝදරිය නිකන් හරි. எடுவன் கையை. ඔබේ අත ගන්න. உனக்கு அதிகாரம் இல்லை. ඔබට කිසි බලයක් නැහැ. அதுக்கு பிறகு ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு டக்குன்னு கண்ணை மொழிப்பாள். ඊට පස්සේ විනාඩි කිහිපකින් නැවත ඇස්සරිනවා. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி தலை சுற்றுது பிரதர். ඊට පස්සේ හිස කැරකෙනවා කකියනවා කියලා. பாருங்கள் எவ்வளவா எதிர்க்கிறான். දැක්කද කොච්චර විරුද්ධ වෙනවද? ஆனால் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். නමුත් ඌ පරාජය වුවේ. இயேசு சிலுவையிலே தோற்கடித்தார். යේසුස් වහන්සේ කුරුසයේදී ඌව පරාජය කළා. உனக்காக தோற்கடித்தார். ඔබ සඳහා තමයි පරාජය කළේ. எனக்காக தோற்கடித்தார். මා සඳහා පරාජය அவன் කළා. தோற்கடிக்கப்பட்டவன். ඌ පරාජය වූ පුද්ගලයෙක්. சொல்லுவாய் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். කියන්න ඔබේ කටෙන් ඌ පරාජය වූ தோல்வி. ඌට පරාජය. Praise the Lord. Amen. All right, without delay, let's go forward now. முதலில் நாங்கள் முதலாவதாக நம்முடைய அறிக்கையை நாங்கள் நிலைவரப்படுத்துவோம். சிலருக்கு அறிக்கை பண்ணும் பொழுதெல்லாம் சரியான ஞாபகம் இல்லை. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். අපේ ප්‍රකාශය හරියට කියන්න ඕන. සමහර අයට ප්‍රකාශය කියනකොට ජේසුස්නි ඔබව ගැලුම්කාර පස්සේ කියා ගන්න බෑ එයාට. சீச்சா கொஞ்சம் சரியா சொல்லுங்க. முழு இருதயத்தோட ஏற்றுக்கொள்கிறேன் என்று சரியா சொல்லுங்க. ඊට පස්සේ එයාව තට්ටු කරන්න ඕනේ. මුළු හෘදයෙන් කියන්න කියලා තට්ටු කරන්න ඕනේ. எப்படி தடுமாறுவார்கள். ඊට පස්සේ ඒගොල්ලන්ට කියා ගන්න බැරුව ඒගොල්ලන් ඒ විදිහට කරදර වෙනවා. சிலர் அப்படியே அறிக்கை பண்ணினவர்கள் நீங்கள் இருக்கலாம். අන්න ඒ විදිහට ප්‍රකාශ කරපු අය මෙතන ඉන්න පුළුවන්. இந்த சந்தர்ப்பத்திலே சரியாய் அறிக்கை பண்ணி. මේ අවස්ථාවේ ඔබ හරියට ඒක ප්‍රකාශ කරන්න. Hallelujah. Amen. Praise the name of Jesus. ஐயா இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும். நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். මේ අවස්ථාවේදී දේව වචනයක් තියෙනවා. රෝම 10:10 ධර්මිෂ්ඨකම ඇති වෙන්නට විශ්වාස කළ යුතුයි. ගැලවීම ඇති වෙන්නට ඔබ මුඛයෙන් ප්‍රකාශ කළ යුතුයි. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ධර්මිෂ්ඨකම ඇති වෙන්නට ඔබ විශ්වාස කළ යුතුයි. ஆனால் விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். නමුත් ඔබ ගැලවීම අත්වීමට ඔබ මුඛයෙන් ප්‍රකාශ කළ යුතුයි. நமது வாயின் சொற்களிலே வல்லமையை தேவன் போட்டிருக்கிறார். අපේ මුඛේ වචනයට බලය දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. මරණය හා ජීවනයේ බලය ඔබේ දිවේ බලය තියෙන්නේ. தேவன் கூட சகலத்தையும் சிருஷ்டித்தது வார்த்தைகளை பேசி. දෙවියන් වහන්සේ සියල්ලක්ම මැව්වේ උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කිරීම තුලින්. ஆகையால் நாம் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டதனாலே இந்த வல்லமையை நமது வாயிலே போட்டிருக்கிறார். ඒ නිසා උන්වහන්සේගේ ස්වභාවයෙන් අපිව මවපු නිසා ඒ බලය අපේ මුඛේ උන්වහන්සේ තබා තිබෙනවා. சரி, அவர் சொல்கிறார், நீதானே உன் வாயின் மொழியினாலே சிக்குண்டாய், உன் வாயினாலே இப்பொழுது விடுதலையை பெற்றுக்கொள். උන්වහන්සේ කියනවා ඔබේ මුඛයෙන් තමයි ඔබ පැටළුනේ. ඒ නිසා දැන් ඔබේ මුඛයෙන්ම ඔබ ගැලවෙන්න. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் அப்னேர் என்கிற ஒரு சகோதரனை வாசிக்கிறோம். ඔබ ගෙදර ගිහිල්ලා කියන්න පුළුවන් 2 සාමුවෙල් 3 යන පරිච්ඡේදයේ එතන සහෝදරයෙක් ඉන්නවා අබ්නේර් කියලා.
இந்த அப்னேர் என்கிற சகோதரன் சவுல் ராஜாவின் குடும்பத்திலே இருக்கிறான். මේ අබ්නේර් සවුල් රජගේ පවුලේ එක්කෙනෙක්. சவுல் ராஜா மரித்து போனான். සවුල් රජ මරණයට පත් වුණා. சவுலுடைய வீட்டாருக்கும் தாவீதினுடைய வீட்டாருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. සවුල්ගේ පවුලේ කට්ටියට දාවිද්ගේ පවුල් කට්ටියට ලොකු ප්‍රශ්නයක් ඇති වුණා. யோவாப் என்கிற போர் வீரன் தாவீதினுடைய போர் வீரர்களில் ஒருவனாயிருக்கிறான். යෝබාබ් නැවති සේනාධිපතියා දාවිද්ගේ සේනාවෙත් සේනාධිපති වගේ හිටියන. ஆனால் ஒரு நாள் தாவீது அப்னேர் என்கிற இந்த சவுல் ராஜாவின் வீட்டார் அந்த போர் வீரனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறான். දවසක් ඔහු ගිවිසුමක් ඇති කර ගන්නවා. அது யோவாபுக்கு பிடிக்கவில்லை. ඒ යෝබාබ්ට ඇල්ලුනේ නැහැ. இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அப்னேரை மெதுவா ஒரு பக்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வாளை எடுத்து அப்படியே குத்தி அவனை கொலை செய்கிறான். යෝබාබ් මොනවද කරන්නේ? එහාට අබ්නේරව ගෙන ගිහිල්ලා ඔහුගේ කඩුව ඇදලා මරලා දානවා. பயங்கர சாபம். එතන භයානක ශාපයක්. இந்த காரியத்தை தாவீது கேள்விப்பட்டதும் திடுக்கிட்டான். මේ වුණ සිද්ධිය දාවිත් ඇසූ ගමන් බය වුණා. தாவீது தேவனுடைய மனுஷன். දාවිත් දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක්. அவன் யோவாப் தாவீதினுடைய போர்க்களத்திலே போர் வீரன். සහෝදරනේ යෝවාබ් දාවිද්ගේ සේනාවේ ඉන්න එක් පුද්ගලයෙක්. ஆனால் யோவாப் செய்த கொலையின் மூலமாக அதனாலே வருகிற பலவிதமான விபரீதங்களும் சாபங்களும் தாவீதினுடைய குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் தொடரும் என்பதை தாவீது அறிந்து உடனடியாய் வாயினாலே பேசி அதை நிற்பாட்டுகிறான். ඒ නිසා මේ යෝවාබ්ගේ මිනිමැරීම තුලින් දාවිද්ගේ රාජධානියට ඔහුගේ පවුලට එන්න යට යන සාපය එහෙම් පිටින්ම නවත්තනවා. நான் இதுக்கு பழி இல்லை. මම මේකට පලි නෑ இந்த කියලා. சாபம் என் ராஜ்யத்தை தொடர முடியாது. මේ සාපය මගේ ராஜ்‍යයට දිගටම ලුහු බඳින්න. வாயினாலே பேசுகிறான். ඔහු මුඛයෙන් ප්‍රකාශ කරනවා. அது உடனே நிற்பாட்டப்படுகிறது. ඒ අවස්ථාවෙම එය නැවතෙනවා. ஒரு ட்ரெயின் இப்படியாய் வருகிறது, කෝච්චියක් එන විට உடனே அங்காலே திருப்பி விடுகிற மாதிரி අනිත් පැත්තට ගෙනියනවා වගේ. அந்த சாபம் හැරෙනවා වගේ. திருப்பப்பட்டது. ඒ ශාපය අනිත් පැත්තට හැරුණා. யாருடைய வீட்டாருக்கு? කාගේ පවුලටද? யோவாபின் வீட்டாருக்கு. යෝවාබ්ගේ පවුලට. அவன் வாயினாலே சொன்னான், நானும் என் ராஜ்யமும் இதற்கு எந்த பழியும் இல்லை. ඔහු ඔහුගේ මුඛයෙන් කිව්වා මමත් මගේ රාජ්‍යයත් මේකට කිසිම සම්බන්ධයක් නැහැ. அப்னேரை கொன்றது மூலம் இது வருகிற இந்த சாபம் என்னை தொட முடியாது. අබ්නේර්ව මැරීම තුලින් මේ ශාපය මාව ලුහු බඳින්න බෑ. Can you see he cancelled it? දැක්කද ඒ අවලංගු කරපු හැටි? அதை கேன்சல் பண்ணான் பாத்தீங்களா? දැක්කද අවලංගු කරපු හැටි? அதைத்தான் நாங்களும் செய்ய போகிறோம். ඒ තමයි අපිත් කරන්න යන්නේ. Hallelujah. Amen. நாங்களும் இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே ஏற்கனவே வைத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கை பிசாசான் ராஜ்யம் அவைகளை உடைக்க போகிறோம். අපි ජේසුස් වහන්සේගේ නාමයේ බලයෙන් අපි මීට පෙර යක්ෂයාගේ රාජ්‍ය සමග තියාගත්ත ගිවිස ඔක්කොම අවලංගු කරන්න යනවා, කඩා දාන්න යනවා. முதலில் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு நாம் வச்சிருக்கிற உறவின் நிமித்தமாய் நாங்கள் பண்ணின அந்த அறிக்கையை இன்னும் ஒரு தடவை நிச்சயப்படுத்த போகிறோம். අපි මීට පෙර යේසුස් වහන්සේ සමග තබාගත සම්බන්ධ වූ ප්‍රකාශ ආකාරයට අප නැවතත් ඒ ප්‍රකාශය කරන්නට යනවා. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் என்றால் சிலர் மெய்யாகவே சரியாக இன்னும் அறிக்கை பண்ணவில்லை. ඇයි දන්නවද මම නැවත ඒ වගේ කියන්නේ? සමහර අය හරියට තවත් ඒ ප්‍රකාශය කරලා නැහැ. சிலருக்கு அறிக்கை பண்ணதே ஞாபகம் இல்லை. සමහර අයට ඒ ප්‍රකාශය කිව්වේ එකත් මතක නැහැ. அதை அறிந்த வேளையிலே அதை செய்வோம். ඒ නිසා දැන් මේ අවස්ථාවේදී ඒක අපි කරමු. எழுந்து நாங்கள் அந்த முட்டுக்காலை நாங்கள் உட்கார்ந்து இருப்போம். முழங்கால் இன்னைக்கு இருக்க வேண்டியதில்லை, முட்டுக்காலை. You know how to sit like that? Yes, like that. முழங்காலில் இருக்க விரும்புகிறவர்கள் இருக்கலாம், but not necessary, like that. அப்படி கொள்ளுங்க. Okay, praise the name of Jesus. நான் சொல்லும் இந்த காரியத்தை, can two of you turn that mic over to them there? When she speaks in singular, you also say the same thing, so that will be a timing there. Okay, thank you. So that I will say after you. The mic is working, see? Okay. Not enough. ஆயத்தமா எல்லாரும்? சோதரர்களே, இது முக்கியமான அறிக்கை. சிலர் அறிக்கை பண்ண முடியாது இருக்குமானால் உடனடியாய் கருத்து உயர்த்தி போடுங்க. I want some ushers watching them. All right? Brother Tom and Brother Lenny, please watch them, okay? And tell the okay. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ස්වාමීන් වූ යේසුනි, ස්වාමින් වූ යේසුනි, நீரே தேவகுமாரன் என்றும் ඔබ දේව පුත්‍රයාණන් බවත් ඔබ දේව පුත්‍රයාණන් බවත්
தேவனிடத்தில் சேருவதற்கு දෙවියන් වහන්සේ වෙත යාමට දෙවියන් වහන්සේ වෙත යාමට நீர் ஒருவரே வழி என்றும் ඔබ වහන්සේ පමණක් මාර්ගය බවත් ඔබ වහන්සේ පමණක් මාර්ගයේ බවත් என் பாவங்களுக்காய் මගේ පාපය සඳහා මගේ පාපය සඳහා நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து ඔබ කුරුසයේදී ලේ සිඳ ඔබ කුරුසේ ලේ සිඳ மூன்றாம் நாளில் மரணத்தை வென்று තුන්වනදා මරණයෙන් ජයගෙන තුන්වැනිදා මරණයෙන් ජයගෙන உயிர்த்தெழுந்தீர் என்றும் விசுவாசிக்கிறேன். නැවත නැගිට බව විශ්වාස කරමි. නැවත නැගිට බව විශ්වාස කරමි. Praise the name of Jesus. என் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளும். මාගේ ප්‍රකාශය පිළිගත මැනව. இயேசுவின் நாமத்திலே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. தொடர்ந்து அறிக்கை செய்வோம். දිගටම අපි ප්‍රකාශයන් ඉදිරිපත් කරමු. மிக குறிப்பாக නියමිත ලෙස නියමිත ලෙස என்னை මාව சாபங்களுக்குள் உட்படுத்திய සාපයන් තුලට දැමූ සාපයන් තුළට ගැඹු பாவங்கள் පාපයන් පාපයන් என் பின் சந்ததியார் මාගේ පසුපිට පසුපස පරම්පරාවන් මාගේ පසුපස පරම්පරාවන් செய்த பாவங்களின் விளைவினால் කළ පාපයන් නිසා කළ පාපයන් නිසා எனக்கு நேரிட்ட මට සිදු වූ මට සිදු වූ சகல தீமைகளிலிருந்து සියලු නපුරෙන් සියලු නපුරෙන් சாபங்களிலிருந்து සාපයන්ගෙන් සාපයන්ගෙන් என்னை விடுவித்தருளும். මාව ගැලවුව මැනව. මාව ගැලවුව මැනව. இயேசுவின் நாமத்திலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් விடுதலையை ගැලවීම ගැලවීම பெற்றுக்கொள்கிறேன். ලබා ගනිමි. ලබා ගනිමි. இந்த இடத்திலே கொஞ்சம் இருங்க. நாங்கள் பலவிதமான நீங்கள் செய்த பாவங்களை வைத்துக்கொண்ட உடன்படிக்கைகளை தேவன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். මේ අවස්ථාවේදී ඔබ කළ පාපයන් නැත්නම් ඔබ කළ ගිවිසුම් ඔක්කොම දැන් දෙවියන් වහන්සේ මතකයට ගේන්න යනවා. அவற்றை நான் வாசிக்கும் பொழுது ඒවා මම කියවද්දී அந்த குறிப்பான ஒரு காரியம் அல்லது அதோடு ஒரு சார்பான காரியம் හරියට નિયમિත ඒ පාපය නැත්නම් ඒට සම්බන්ධ කිට්ටු පාපය என்று உனக்கு உள்ளத்திலே பட்டால் එහෙම ඔබගේ හෘදයට වැටහුණොත් நீ உடனடியாய் சொல்ல வேண்டியது ඔබ ඒ අවස්ථාවෙම කිව යුතුයි ஆண்டவரே ස්වාමිනී நான் இதை செய்தேன் මම මෙය කළෙමි என்னை மன்னித்தருளும். මට කමාවුව මෙනව. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இதை செய்தேன் என்னை மன்னித்தருளும். அப்படியாக உடனடியாய் உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். அந்த குறிப்பான பாவம் அங்கு வாசிக்கப்பட்டால் அல்லது அதோடு சம்பந்தமான காரியம் ඒ වගේ નિયમિත පාපයක් කළ තිබේ නම් නැත්නම් ඒට සම්බන්ධ කිට්ටු පාපයක් කළ තිබේ නම් ඔබ ඒසේ යාඥා කරන්න. இவைகள் வாசிக்கப்படும் பொழுதே சிலருக்கு உங்களுக்கு விடுதலை ஏற்படலாம். මේ කියවද්දිම සමහර ඔබට ගැලවීමක් වෙන්නට පුළුවන්. அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுதே அங்கே சாத்தானுடைய ஒளிப்பான அந்த இருப்பிடம் வெளிச்சத்துக்கு வந்து உனக்கு விடுதலை கிடைக்கலாம். සමාව ඉල්ලද්දිම ඒ යක්ෂයාගේ වැසුණු ඒ ඔක්කොම කාර්යයන් එලිදරව්වට පැමිණලා ඔබට ගැලවීමක් වෙනවා. இவை யாவும் உண்மை. මේ ඔක්කොම ඇත්ත. ஆகையால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு முழு இருதயத்தினாலே இதை கேட்டு உன்னுடைய பாவம் ஆசிக்கப்பட்டால் அந்த குறிப்பான காரியம், ஆண்டவரே நான் இதை செய்தேன் என்னை மன்னிச்சருளும் என்று சொல். அவ்வளவேதான். මේ අවස්ථාවේදීත් උන්වහන්සේ අප මැදියේ සිටීම ඔබ පිළිගෙන ඔබ වටහාගෙන දැන් කියවන පාපය ඔබ තුල තිබේ නම් ඔබ කලේ නම් ඔබ බැහැපත්ව ස්වාමිනී මම මේ පාපය කළමි මට කමාවුම
வேதம் சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சகல அநியாயத்தை நீக்கி எங்களை சுத்திகரிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். දේව වචනේ ප්‍රකාශ වෙනවා අපේ පව් අප ප්‍රකාශ කරද්දී උන්වහන්සේ අපේ පව් සියල්ලක්ම කමා කරන්නටත් අපව පවිත්‍ර කරන්නටත් උන්වහන්සේ විශ්වාස හා ධර්මිෂ්ඨ වනසේ. எல்லோரும் ஆயிடுச்சுமா? சரி, ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் இந்த கடந்து செய்த பாவங்களை நாங்கள் ஞாபகத்தை கொண்டு வரும்படிக்கும் அல்லது ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் எங்களை ஞாபகத்து வந்த காரியங்களை இவர்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுதும் தெளிந்த புத்தியோடு ஒவ்வொருவரை நீர் வைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து வழி நடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே. விக்கிரக ஆராதனை சொரூபங்களை வைத்து நீ வழிபட்டாயா? රූප වන්දනාව ඔබ පිළිම රූප තියලා ඔබ වන්දනා කළාද? சொரூப வணக்கம், රූප වන්දනාව. அன்னைக்கு என்ன சொன்னேன்? நீ இதை செய்திருந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? ஆம் ஆண்டவரே, இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சரலாம். உடனடியாக சொல்ல வேண்டியது. මම මීට පෙරත් කිව්වා ඔබ මේ පව් කළේ නම් ඔබ ඒ අවස්ථාවේම ස්වාමිනී මම ඒක කළා මට සමා වෙන්න කියලා ඒ අවස්ථාවෙම කියන්න. எந்த சொரூபமாய் இருந்தாலும் சரி அவைகளை விட்டு வழிபட்டாயா? කුමන රූපයක් වුණත් කමන්නේ ඒ තියාගෙන ඔබ වන්දනා කළාද? பல தெய்வங்கள் எனப்பட்டவைகளை தொழுது கொண்டு அவைகளை சேவித்தாயா? බොහෝ දෙවිවරුන් යයි කියන ලද ඒවා තියාගෙන ඔබ සේවය කළාද වන්දනා කළාද? பில்லி சூனியங்களிலே ஈடுபட்டாயா? අනවින පේන ඒ වගේ ක්‍රියාකාරවලට ඔබ කළාද? யாருக்காவது சூனியம் செய்தாயா? කාට හරි ඔබ හූලියම් කළාද? உன் புருஷன் உன்னை விட்டு விலகக்கூடாது என்கிற நல்ல எண்ணமாய் இருந்தாலும் அதற்காக அவனுக்கு வசிகம் பண்ணினாயா? ඔබේ සැමියා ඔබව අත්හැර නොයා යුතුයි කියන හොඳ සිතින් යහපත් සිතින් ඔහුට වශී කළාද? யாரோ ஒரு பூசாரியினிடத்திலேயோ யாரிடத்திலேயோ ஏதோ ஒரு காரியம் ஓதி சீனியோ அல்லது என்ன காரியமோ அதை கொடுத்தாயா? යකදුරන් ළඟට ගොස් කුමක්කෝ ජප කරලා මතුරලා සීනි නැත්නම් වෙන කුමක් හරි ඔබ දුන්නාද? மறுபடியும் சொல்கிறேன், இந்த குறிப்பான அல்லது இதற்கு சார்பான பாவங்கள் வாசிக்கப்பட்டால் நீ அதை செய்ததானால் ஆண்டவரே நான் இதை செய்தேன் எனக்கு இதை மன்னித்தரலும் என்று கேள். இயேசுவே என்னை மன்னியும் என்று கேள். මම නැවත කියන්නම් ඔබ මේ නියමිත පාපය නැත්නම් ඒට සම්බන්ධ කිට්ටු පාපයක් කරලා තියෙනවා නම් ස්වාමිනේ මම මේ පව් කරා මට සමාව වෙනවා කියලා කියන්න. யாருக்காவது சீனி ஓதி கொடுத்தாயா? කාට හරි සීනි මතුරලා දුන්නාද? உன் மகன் உன் மகள் உனக்குத்தான் தொடர்ந்து பணம் அனுப்ப வேண்டும் என்பதற்காக அல்லது வேறு எந்த காரியத்துக்காவது அவர்களுக்கு வசிகம் செய்தாயா? ඔබේ පුතා දුව දිගටම ඔබටම මුදල් යවිය යුතුයි කියලා නැත්නම් වෙන දේවල් සඳහා ඔබ වශීකම් කළාද? ஏதாவது ஓதி கொடுத்தாயா? කුමක් හෝ මතුරලා දුන්නාද? இன்னும் ஒரு குடும்பத்துக்கு அழிவு ஏற்படும்படிக்கு சூனியம் செய்தாயா? තව පවුලක් විනාශ වෙන්නට ඔබ හුනියම් කළාද? அப்படி செய்து யாரையாவது கொலை செய்தாயா? එහෙම කරලා කාව හරි ඔබ මැරුවද? அந்த விதமாக சூனியம் செய்து சிலரை வீட்டாலே எழும்ப பண்ணினாயா? ඒ විදිහට හුනියම් කරලා සමහර අය ගෙවල් වලින් ඔබ නැගිටෙව්වද? அப்படி சூனியம் செய்து அவர்களுக்கு சொந்தமான அந்த வளவு அதை பறித்துக் கொண்டாயா? නැත්නම් ඒ වගේ හුනියම් කරලා ඒ අයට ගෙවතු ඔබ හොරා ගත්තාද? ஒரு குடும்பத்திலே புருஷனையும் மனைவியையும் பிரிக்கும்படிக்கு ஏதாவது வசிகம் அல்லது சூனியம் செய்தாயா? එක් පවුලක සැමියා හා භාර්යාව වෙන් කිරීමට ඔබ වශී කිරීම නැත්නම් මැතරීම මොන හරි කළාද? இப்பொழுதே நான் பார்க்கிறேன்
இங்கே இருக்கிற பலருக்கு விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. මම දකිනවා මෙතන ඉන්න බොහෝ අයට ගැලවීම ලැබෙනවා. இப்பொழுதே நான் உணர்கிறேன் அசுத்தாவிகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. මට දැන්මම දැනෙනවා Hallelujah. දුෂ්ටාත්ම පිටත යනවා කියලා. Thank you Holy Spirit. தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ අප මැදියේ ක්‍රියා කරනවා. உன் விடுதலையை எதிர்பார்த்தபடியிரு. ගැලවීම බලාපොරොත්තු වෙමින් ඉන්න. ஒரு புருஷனையும் மனைவியையும் பிரித்தாயா சூனியம் செய்து? හුනියම් කරලා සැමියාව හා භාර්යාව වෙන් කළාද? அல்லது சூனியம் செய்து ஒன்று சேர்த்து வைத்தாயா? නැත්නම් හුනියම් කරලා එක් කළාද? அதுவும் மகா பெரிய பிழை. ඒකත් මහා වරදක්. அல்லது ஒரு வாலிப சகோதரனையும் சகோதரியையும் ஒன்று சேர்க்க செய்தாயா? නැත්නම් තරුණ සහෝදර සහෝදරියක් එක් කිරීමට කළාද? வேலை ஒன்று கிடைப்பதற்காக மந்திரத்தில் ஈடுபட்டாயா? නැත්නම් රැකියාවක් ලැබෙන්නට මන්තර ක්‍රියාකාරම් වල ගුරුකම් වල යෙදුනාද? குடியை நிப்பாட்டுவதற்காக ஏதாவது மந்திரங்கள் செய்தாயா? බීමත්කම නැවැත්වීමට ගුරුකම් කළාද? வங்கியிலே கடன் ஒன்று வாங்கும்படி ஏதாவது வசிக மந்திரங்கள் செய்தாயா? බැංකුවේ ණය ගැනීම සඳහා වශී කිරීම මොනාරි මතුරුන ලද ක්‍රියා කළාද? வாகனம் அல்லது வீடு அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கும்படி சூனியத்திலே ஈடுபட்டாயா? වාහන නැත්නම් මොනාරි වස්තුන් ගෙවල් දොරවල් ලබා ගැනීම සඳහා හුනියම් වල ඔබ යෙදුනාද? எப்பொழுதாவது பூசாரியை உன் வீட்டுக்கு அழைத்திருக்கிறாயா? மந்திரிச்ச கயிறுகள் மந்திரிச்ச கூடுகள் உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ அதை செய்தாயா? මතුරුන ලද නූල් නැත්නම් මතුරුන ලද යා ඔබේ ආරක්ෂාව සඳහා ඔබ කළාද? බැඳගත්තේද? மந்திரிச்ச கயிறுகள் මතුරුන ලද නූල් மந்திரித்த கூடுகள் මතුරුන ලද යන්ත්‍ර பாதுகாப்பு கிடைக்கும்படிக்கு பூசாரிமாரை கொண்டு செய்தாயா? ආරක්ෂාව ලැබීම සඳහා ඔබ යකදුරන් මාර්ගයෙන් එහෙම කළාද? இலங்கை மந்திரவாதம் நிறைந்த இடம் சகோதரர்களே. ශ්‍රී ලංකාව අනවින ගුරුකම් වලින් පිරුණු ස්ථානයක්. தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ දේව ජනතාව පිරිසුදුව සිටිය යුතුයි කියලා කැමති වෙනවා. Hallelujah. Amen. There goes. ஒன்றும் தொந்தரவு செய்ய முடியாது. කිසිවක් කිසි දෙයක් කරන්නට බෑ මෙතන. அது சாத்தான் கூச்சல் போடட்டும், நீங்கள் மற்றவர்களை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே இந்த காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் கிண்ட வேண்டியதா இருக்கிறது. ඔබ පරිසුද්ධ ජාතියක් ලෙස උන්වහන්සේ කැඳ තියෙන නිසා මේ ඔක්කොම අපි සැඟවිලා තියෙන ඔක්කොම එලිපිට ගේන්න ඕන. இதோ உன்னுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. මෙන්න ඔබගේ ආශිර්වාදය ඔබ කරා පැමිණෙමින් තියෙනවා. சூரியனை படைத்தவர், එහෙම සූර්යයා මැව් තැනෙන වහන්සේ. சந்திரனை படைத்தவர், හඳ මැව් තැනෙන වහන්සේ. இந்த மரங்களை சிருஷ்டித்தவர் මේ ගස් කොළන් මැව් තැනෙන වහන්සේ. நம் மத்தியிலே நடமாடுகிறார். අප මැදියේ උන්වහන්සේ ගැලසෙනවා. நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், මම ඔවුන් සමග ගැලසෙමි. அவர்கள் நடுவிலே உலாவுவேன், ඔවුන් මැදියේ ගැලසෙමි. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், ඔවුන් මැදියේ වාසය කරමි. அவர்கள் தேவனாய் இருப்பேன், ඔවුන්ගේ දෙවියන්ව සිටිමි. அவர்களின் ஜனங்களாய் இருப்பார். ඔවුන් මගේ ජනතාව සිටිති. நான் வாசிக்கும் பொழுது நீ அவதானமாய் நீ கேட்கும் பொழுது இங்கே விடுதலை வரும். ඒ නිසා ඔබ මම කියවද්දී ඔබ සාවධානව අසද්දී ඔබට ගැලවීම ලැබෙනවා. வார்த்தையிலே அபிஷேகம் இருக்கிறது. දේව වචනේ අභිෂේකය තියෙනවා. Amen. தேவனும் வார்த்தையும் ஒன்று, දෙවියන් වහන්සේ හා වචනේ එකයි. வார்த்தையும் தேவனும் ஒன்று. දෙවියන් වහන්සේ හා වචනේ එකයි. ஓ, அவரது வார்த்தைக்கு குமாரன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ වචනයට කුමාරයන්න් කියන නම දාලා තියෙනවා. அற்புதமான விடுதலைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். අද ආශ්චර්යමත් ලෙස අපි පුදුම ගැලවීම අප දකින්නට යනවා. தனிப்பட்ட சகோதரன் சகோதரிகள் விடுதலை அடைகிறதை பார்க்க போகிறோம். පෞද්ගලික සහෝදර සහෝදරයන් ගැලවීම ලබන ආකාරය අප දකින්නට යනවා. குடும்பங்கள் விடுதலை அடைகிறதை பார்க்க போகிறோம். පෞල් විශාල වශයෙන් පෞල් ගැලවීම ලබන්නට යන ආකාරය අපි දකින්නට சிலருக்கு යනවා. ஒரே கப்பின் எப்ப பிரதேச சர்ச்சுக்கு வர போறீங்க? ඊට පස්සේ ඔබ අහයි කවදද මම සභාවට එන්නේ කියලා. மறுமொழி கொடுக்கவே மாட்டார்கள். ඒ අය උත්තර දෙන්නෙත් නැහැ. பயங்கர சாத்தானின் பிடி.
ඒ අයට භයානක ලෙස යක්ෂයා பயங்கர අල්ලලා තියෙනවා. சாத்தானினுடைய சாபம் භයානක යක්ෂයාගේ ශාපය අල්ලිලා තියෙනවා. அவர்களை கொண்டு போய் ஒதுக்கி வைக்கிறது. ඒ අය එක පැත්තකට තල්ලුව කරලා තියෙනවා. ஊழியம் செய்ய மாட்டோம் என்று சொல்ல வைக்கிறது. ඒ අය අපි සේවය කරන්නේ නැහැ කියලා කියනවා. இப்படி பலவிதமான சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறது. මෙන්න මේ වගේ බොහෝ කුමන්ත්‍රණ කරනවා. ஒரு சகோதரி சொன்னா, "பிரதர், நான் ஊழியம் செய்ய மாட்டேன் பிரதர். එක් සහෝදරයෙක් කියනවා සහෝදරනි මම නම් සේවය කරන්නේ නැහැ. என் புருஷன் குடும்ப ஜெபத்துக்கு கூட வர மாட்டாரு." මගේ පවුලේ යාඥාවට මගේ පුරුෂයා එන්නේවත් නැහැ. பெரிய பரிதாபம். හරි අනුකම්පා அவள் සහගත. சொல்வது உண்மைதான். ඔව් ඇය කියන එක ඇත්ත තමයි. எப்படி ஜெபம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம்? කොහොමද යාඥාව නැතුව සේවය කරන්නේ? செய்ய முடியாது. කරන්නට බෑ. தொடர்ந்து செய்த காரியங்களை ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அதே காரியம் அல்லது அதுக்கு சம்பந்தமான காரியம் இருந்தால் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இதை செய்தேன், இயேசுவே என்னை மன்னியும். அவ்வளவேதான். දිගටම ඔබ කළ කාර්යයන් දෙවියන් වහන්සේ මතක් කරන්න යනවා. ඒ નિયમિત ඒ කාර්යය හෝ ඒකට සම්බන්ධ කිට්ටු කාර්යයක් ඔබ කරලා තියෙනවා නම් ස්වාමිනී මට සමාව වෙනවා කියලා කියන්න. மந்திரித்த கயிறுகள் வச்சிருந்தால் இப்பொழுதே கட்டியிருந்தால் கலச்சி ஒரே வழியிலே. මතුරුලද නූල් දැන්ම ඔබ තියාගෙන ඉන්නවා නම් ඔබ ගැට ගහලා තියෙනවා දැන්ම ගලවලා විසික් කරන්න. இடுப்பிலே கட்டியிருந்தால் அல்ல கையில கட்டினால் எங்கேயாவது கட்டினால் தூக்கி எறியுங்களே. ඉනේ හෝ අතේ කොහේ හරි බැඳ තිබුණා නම් ඒක ගලවලා විසික් කරන්න. அதோடு இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்காதே. ඒකත් සමග මෙතන වාඩි වෙලා ඉන්න එපා. இங்கே தேவன் அரசாளுகிறார். මෙතන දෙවියන් වහන්සේ රජ කරනවා. Amen. Can somebody get ready without basins? Are they ready? யாருக்காவது உங்களுக்கு சக்தி வந்தால் உள்ளே இருந்து உடனே கரைச்ச வச்சுங்கள். உங்களை வெளியே கொண்டு போவார்கள் சரியா, அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தை உங்களை கொண்டு வருவார்கள். කාට හරි වමනයක් එහෙම ආවොත් වමනයක් ආවොත් ඔබට ඒ අවස්ථාවේ ඔබ අත ඉහළට දාන්න ඔබට උදව් කරන අය ඔබට උදව් කරાવી. இன்று விடுதலை இந்நாள். අද ගැලවීමේ දවස. Amen. இன்றைய ரட்சணிய நாள். අද තමයි ඔබේ ගැලවීමේ දවස. இதுதான் நேரம். මේ තමයි අවස් වෙලාව. Praise the name of Jesus. எப்பொழுதாவது ஹிப்னாட்டிசம் மனதை மயக்குவது இதிலே நீ ஈடுபட்டிருந்தாயா? කවදා හරි ඔබ මෝහණය කිරීම අන්න ඒ වගේ කාර්යයන් මනස මෝහණය කිරීම ඒවල යෙදුනාද? அல்லது அதை பழகினாயா? නැත්නම් ඒ පුරුදු වුණාද? சில சொல்வார்கள் நான் ஒரு பொருளை வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருப்பேன் பிரதர். සමහර අය කියනවා මම මොන හරි භාණ්ඩයක් තියාගෙන ඒකම බලාගෙන கொஞ்ச ඉන්නවා. நேரத்தால் அந்த பொருள் அசைய ஆரம்பிக்கும். ඊට ටික වෙලාවකට පස්සේ ඒ වස්තුව එහාට මෙහාට සෙලවෙන්න පටන් ගනී. அல்லது அது இல்லாம அந்த இடத்துல இல்லாமல் போய்விடும். නැත්නම් ඒ වස්තුව ඒ ස්ථානයේ නැතුව යනවා. ஹிப்னாட்டிசம். ඒ වගේ මෝහණය කිරීම. அதுல ஈடுபட்டிருந்தாயா? ඒවල යෙදුනද ඔබ? அல்லது இன்னும் ஒருவர் உன்னை அந்த மயக்கத்தக்கதாக உன்னை ஒப்பு கொடுத்தாயா? නැත්නම් තව කෙනෙකු ඔබව අන්න ඒ මෝහණය කිරීම කරා ඔබව ගෙනිච්චාද? பூசாரிமார்கள் இடத்திலே எப்பொழுதாவது ஒரு நோய்க்காக அல்லது ஒரு பிரச்சனைக்காக ஏதாவது இளநீர் அல்லது ஏதோ பானம் ஓதி குடிச்சாயா? ඔබ යකදුරන් නැත්නම් කට්ටාඩියන් ළඟට ගොස් කුමක් හෝ රෝගයක් සඳහා කුමක් හෝ ප්‍රශ්නයක් සඳහා තැඹිලි නැත්නම් වෙනත් දෙයක් ඔබ මතුර ගත්තද? பூசாரியை அழைப்பிச்சு ஏதாவது கழிப்புக்கள் செய்து உன் வீட்டிலோ அல்லது எந்த இடத்திலோ கழிச்சாயா? ඔබ කට්ටාඩියන් නැත්නම් යකදුරන්ව ගෙන්වලා ඔබේ ගෙදර මොන හරි බලි තොවිල් කළාද? வீட்டிலேயோ அல்லது சவக்காலையிலேயோ ගෙදර නැත්නම් සොහනේදී அல்லது எந்த இடத்திலேயோ கழிப்புக்கள் செய்தாயா? නැත්නම් කොයි ස්ථානයක හෝ බලි තොවිල් ඔබ කළාද? மனம் திரும்பு. සිත් හැරෙන්න. இதோ இயேசு உனக்கு விடுதலை கொடுக்கிறார். මෙන්න යේසුස් වහන්සේ ඔබට ගැලවීම දෙනවා. அவதானமாய்கள். සාවධානව අසන්න. எப்பொழுதாவது கைரேகை சாஸ்திரம் பார்த்தாயா? කවදා හරි ඔබ කේන්ද්‍ර බැලුවාද? நான் சும்மா பார்த்தேன் பகுதிக்காக செய்தேன் என்று சொல்கிறாயா? මම නිකම් බැලුවා මම විහිළුවට තමයි ඒක එහෙම කළේ කියලා කියනවාද? எத்தனை தடவை சாஸ்திரகாரனிடத்தில் சென்றாய்? කීක් සැරයක් සාත්‍රකාරයා ගාවට ඔබ ගියාද? வெற்றிலை வைத்து சாஸ்திரம் கேட்டாயா? බුලත් තබ ඔබ සාත්‍ර ඇසුවාද?